மதிரை எரித்த கற்புக்கரசி கண்ணகி கோயில் வரலாறு மற்றும் செல்வதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் மந்திரம் வழிபாட்டு முறைகள் கோயில் இருப்பிடம் பற்றி விரிவாக பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கணவன் கோவலன் மதுரையில் வெள்ளி நிறமான முத்து மணி நிறைய உள்ள கண்ணகியின் அடிகள் அங்கிடை விற்க முயன்றபோது ராஜா அதை மன்னிப்பின்றி திருட்டு என்று கருதி கோவலனை தூக்கிலிட்டு சாசனமின்றி தூக்கு கட்டியதாக கூறப்படுகிறது. இதையறிந்த கண்ணகி நியாயம் கேட்டுக்கொண்டு நீதியை நிரூபிக்கிறார். அது பிறகு அவள் கோபத்தில் மதுரையை சாபித்து அந்த நகரை கற்பக தீயால் எரிக்கிறார். இதுதான் கடைச்சாரம். இந்த சரித்திர சிந்தனையால் கண்ணகி நீதி தவம் நேர்மை ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறார். இந்த கோவிலில் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் ஒரு பயணம் செய்தபோது ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார். அப்படி அமர்ந்திருக்கும் போது அந்த வழியாக விறகு கொண்டு செல்லும் பெண் மலை உச்சியில் ஒரு வேங்கை மரம் அருகில் பெண் இருக்கிறாள், யார் என்று தெரியவில்லை சொன்னார். இளங்கோவடிகள் நேரில் சென்று பார்த்தபோது தனது வரலாறு சொல்லி மறைந்தாள். அப்படித்தான் சிலப்பதிகாரம் உருவானது. இந்த கோவிலை கட்டியது பாண்டி மன்னன் என்று கல்வெட்டு எழுதியுள்ளது. பாண்டிய மன்னன் வழிபடுபவதற்காக இந்த கோயிலுக்கு இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுரங்கப்பாதை உள்ளது. கோயிலுக்கு சென்றா கிடைக்கும் நன்மைகள். அடிப்படையா, அநியாயத்துல இருந்தவங்களுக்கு நீதி கிடைக்கும். வழக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம், வேலை தடை இவங்களெல்லாம் சரியாகும். வீட்டில் சண்டை, கோபம் குறையும். அம்மன் அதை காம் பண்ணிட்டு அமைதி தருவாங்க. தம்பதியருக்கு நல்ல புரிதல் வரும். ஒருவர் நம்புற நிலை வரும். தீய சக்தி, நெகட்டிவ் எல்லாம் அகரும். வீட்டுல நேர்மறையான சக்தி அதிகரிக்கும். வேலை, பணம் சார்ந்த தடை நீங்கும். மெதுவா முன்னேற்றம் வரும். எப்படி வழிபடணும்? காலை நேரம் நல்லது. சிவப்பு அல்லது மஞ்சள் பூ எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. வெல்லம் வைத்து நைவேத்தியம் பண்ணலாம். மனசுல உண்மையா நினைச்சு வேண்டுங்க. பொய்யா வேண்டாதோம். கண்ணகியம்மன் சத்தியத்தின் தெய்வம். சொல்லக்கூடிய மந்திரம். கண்ணகியம்மன் மந்திரம். ஓம் கண்ணகியம்மனே எனக்கு நீதி காப்பாயாக. அரசியா சொல்லக்கூடிய ஜெபம். கண்ணகி தாயே என்ன சத்தியத்துக்கு நீர் துணை நிற்கணும். மங்களாதேவி கண்ணகி கோயில் என்பது கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் தமிழ்நாடு எல்லை அருகே அமைந்துள்ள ஒரு பண்டைய கோயில். இது தேனி மாவட்டத்தில் உள்ள பழியன்குடியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் மற்றும் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள தேக்கடியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பண்டைய தமிழகத்தின் அரசனான சேரன் செங்குட்டுவன் இன்றிலிருந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வண்ணத்திப்பாறை பகுதியில் கண்ணகிக்காக இந்த கோயிலை கட்டினார். இதை கண்ணகி கோட்டம் அல்லது மங்களாதேவி கண்ணகி கோயில் என அழைத்து அங்கு நித்திய பூஜைகள் நடைபெற செய்தார். இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1337 மீட்டர், அதாவது 4386 அடிகள் உயரத்தில் அமைந்துள்ளது. மேலும் இதுபோன்ற தகவலை தெரிந்து கொள்ள இப்போது நமது சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்ணகி தாயே போற்றி.